தமிழ்நாடு அரசாங்கம் பாடநூல்ல யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க யாருக்கும் இரும்பின் தொன்மையை பத்தியோ கார்பன் டேட்டிங் பத்தியோ புரியாது. சரி. ஏன்னா இரும்பை பத்தியும் எஃக பத்தியும் புரிஞ்சுக்கணும்னா அது வந்துட்டு கலவைங்கிற பிரிவுல வருது. இப்போ வந்துட்டு ஒரு உலோக பொருள் இருக்குன்னா அது வந்து தனிமமா இருக்கலாம், அல்லது சேர்மமா இருக்கலாம், அல்லது கலவையா இருக்கலாம். 3 வாய்ப்பு தான் இருக்குது. தமிழ்நாடு அரசு பாடநூல்ல வந்துட்டு தனிமத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க, சேர்மத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க, கலவைன்னு ஒரு பாடமே கிடையாது. மிக்சரை பத்தி எந்த ஒரு பாடமே கிடையாது. மிக்சரை பத்தி எந்த பாடமே இல்லாம இருக்கிறப்போ நீங்க இதை விட இவ்வளவு பெரிய ஆய்வறிக்கை கொடுத்தீங்கனாலும் அவனுக்கு எதுவும் புரிய போறது இல்ல. முதல்ல பாடநூல்ல திருத்துங்க, மிக்சரை பத்தி கொடுங்க. அந்த மிக்சர்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இரும்புனாலே அதுல கார்பன் இருக்கும். இயற்கையாவே இயற்கையா கிடைக்கிறப்பையும் கார்பன் இருக்கும், இரும்பு பிரிச்சு இருக்கிறப்பையும் கார்பன் இருக்கும். இதுலயே வந்துட்டு தொழில்துறைக்காக ரொம்ப குறைவான கார்பன் இருக்க இரும்பை உருவாக்குவாங்க. அதுல கூட ரொம்ப குறைவா கார்பன் இருக்கும். சுத்தமா கார்பன் இல்லாத இரும்பை உருவாக்குறதுன்றது அதெல்லாம் ரொம்ப கடினம். ரொம்ப குறைச்சலா இருக்கிற கார்பன் இருக்க இரும்பு இரும்பாவே இருக்காது. ஓகே, நான் இரும்போட தன்மை வந்து கார்பனை சார்ந்து தான் இருக்கு. 24 கேரட்ல நகை போட்டு வேண்டியதானே. ஏன் வந்து 2 கேரட் செம்பு கலக்குறாங்கன்னா கலந்தாதான் நகை செய்ய முடியும். இல்லாட்டி இந்த நகை வந்துட்டு ரொம்ப எளிமையா பழுதுபடுற மாதிரி ஆயிடும். இந்த 2% சம்பு தான் அந்த 22 கேரட் தங்கத்தை வந்துட்டு நிக்க வைக்குது. ஆமா இல்லீங்களா? அப்ப 916 வந்துட்டு அதோட சதவீதம் 91.6%. அதுல வந்து தங்கம் இருக்கு, மிச்சம் வந்துட்டு அதுல வந்து செம்பு இருக்கு. நான் இரும்புக்குள்ள கார்பன் இருக்கு. 8ஆம் கிளாஸ் பாடம். ஓகே, அந்த 8ஆம் கிளாஸ் பாடத்துல இந்த ஒரு விஷயத்தை எடுத்த உடனே சில பேர் அவங்களுக்கும் புரியாம கட்டுரை எழுதி அடுத்தவங்களையும் குழப்ப வேண்டியது. தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட இரும்பின் தொன்மையில நீங்க வந்து இரும்பு பொருளுக்கு பக்கத்துல கறி கிடைச்சிச்சு, அதை கார்பன் டெஸ்ட் பண்ணோம்னா இருக்கு. அவங்க கார்பன் டேட்டிங்காக அனுப்பி வச்ச மாதிரி என்பது கரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தப்பு பண்ணிருக்காங்கன்னா கரிம மாதிரின்னு அனுப்பியிருக்காங்க. ஆமா, கரிம மாதிரினா பக்கத்துல இருக்க கரின்னு கிடையாது அறிவாளிகளே. இரும்புல இருந்து பிரிச்செடுக்கப்பட்ட கரிக்கு பேர் கரிம மாதிரி. ஓகே, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பக்கத்துல கிடைச்சது போல அந்த இரும்பில் இருந்து எடுக்கப்பட்ட கரிம மாதிரியை சோதனைக்கு அனுப்பும் போது இரும்புல இருந்து எடுக்கப்பட்ட கரிம மாதிரினா இரும்புக்குள்ள கார்பன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இயற்கையாவே இரும்புல இருக்கிற கரியை கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை அனுப்புறப்போ அது டெஸ்ட்டுக்கு போயிட்டு அதனுடைய காலகட்டம் வருது. இதால சொல்லப்பட்டிருக்கு.